ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அன்பு தோழி ராஜி. இது வந்துட்டு நவமூலிகை ஆகத்துக்கான அப்டேட்டுங்க. வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுன்னா 15ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. நவமூலிகை ஆகத்துக்கு பெயர்கள் கொடுக்குறக்கு 15ஆம் தேதி லாஸ்ட் நாள், சரிங்களா? 15ஆம் தேதி ராத்திரி 7 மணியோட பெயர்கள் கொடுக்குறதுக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது. நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் நவமூலிகை ஆகம்னா என்ன, இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும், என்ன ப்ரொசீஜருங்கிறது தொடர்ந்து இந்த 4 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியல, நாங்கள் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும், நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குங்க. அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டிங்கன்னா இதை பற்றிய விவரம் என்னென்னு நம்ம ஷேர் பண்ணுவோம். இது என்ன ஏதுங்க நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். அப்படி பெயர்கள் கொடுக்குறவங்க ஊர் பேர் அவசியம் போட்டு அனுப்பணும். கோத்திரம் தெரிஞ்சதுன்னா கோத்திரமும் போட்டு அனுப்புங்க. அதே போல் 15ஆம் தேதிங்க ஞாயிற்றுக்கிழமை வருது, அக்கா நீங்கள் வீடியோ போட மாட்டிங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. வீடியோ போடாட்டியும் நீங்கள் 15ஆம் தேதி வரைக்கும் மெசேஜ் அனுப்பலாம். ஏன்னா 15ஆம் தேதி லாஸ்ட் டேட் அப்படிங்கிறனால நான் எல்லாத்தோட மெசேஜும் பார்த்துட்டு தான் இருப்பேன். இன்னொரு 2 டேஸ் தான் டைம் இருக்குது, சரிங்களா? 15ஆம் தேதி ராத்திரி 7 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. இன்னும் 2 நாட்கள் தான் இருக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக சண்டே கூட மெசேஜ் அனுப்பலாம். நான் வந்து பார்ப்பேன். நீங்கள் அதை பற்றி ஒன்றும் ஒரே பண்ணிக்க வேண்டாம், சரிங்களா? அதே போல் ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் வந்து சித்தர்கள் சொல்லி வைத்து ஒரு சூப்பரான ஒரு மெத்தடுன்னு சொல்லாங்க. அதாவது என்னென்னா, இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிட்டால் மட்டும் போதும். நீங்கள் வந்துட்டு தனித்தனியாக அதுக்கு வேண்டணும் இதுக்கு வேண்டணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த ஒரு சீக்ரெட் இது வந்து தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எந்த விஷயம் நினச்சாலும் வந்து கண்டிப்பாக அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா 24 மணி நேரத்தில் விடை கொடுக்கக்கூடிய பவர் வந்துட்டு இந்த விஷயத்துக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு முறை இது. இது கேட்கும் போது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஒன்றுன்னா நான் சொல்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அக்கா, நான் ஜார்மதி பேசுகிறேன். லாஸ்ட் டைம் உங்ககிட்ட நான் வராகி அம்மாவுக்கு இது கொடுத்துருந்தேன். என்னோட எக்ஸாமில் நான் பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க புண்ணியத்தில் நான் பாஸ் ஆகிட்டேன். எனக்கு இந்த பஞ்சமி வர்றதுக்குள்ளேயே நெக்ஸ்ட் பஞ்சமி வர்றதுக்குள்ளேயே எனக்கு ரிசல்ட்டும் வந்துடுச்சு. நான் என்னென்ன கேட்குறோன்னு எல்லாமே அவங்க எனக்கு தர்றாங்க. அவங்க என் கூட எப்போவுமே இருக்கிற மாதிரியே நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நீங்கள் எனக்கு நவமூலிகை பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். நான் என்னோட எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டேன். நன்றி சகோதரி. எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நவமூலிகை ஆகத்தோட ஸ்பெஷலாக என்னென்னா, இந்த ஒரே பஞ்சமியில் அந்த ரிசல்ட் காமிக்கிறதுங்கிறது தொடர்ந்து ஆச்சரியப்படுற ஒரு விஷயமா இருக்குது. நிறைய பேர் சொல்கிறத நீங்களே கேட்டிருப்பீங்க. போன பஞ்சமிக்கு பெயர்கள் கொடுத்து அடுத்த பஞ்சமிக்குள்ளே நடந்துருச்சுன்னு அந்த ஒரே பஞ்சமியில் நடக்கிறதுங்கிறது மிகவும் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. சில பேருக்கு தான் கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் நம்பிக்கையோடு செய்கிறவங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஒரு மிராக்கிள் நடந்துகிட்டே இருக்குது. வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா, அது போதும். இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் என்னென்னா, அதாவது நம்ம வந்து ஒரு யட்சினி தேவியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த யட்சினி தேவி வழிபாடுங்கிறது தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் நான் கொடுத்துருக்கேன். யட்சினி வழிபாடுங்கிறது கரெக்டாக எந்த நேரத்தில் பண்ணால் நம்ம கேட்குற விஷயங்களை அடைய முடியும், எவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயம் யட்சினி வழிபாடு அப்படிங்கிறது நம்ம வீடியோவில் நான் தொடர்ந்து நிறைய சொல்லியிருக்கேன். பட் இன்றைக்கி சொல்ல போகிறவங்க டிஃப்ரெண்ட்டான ஒரு யட்சினின்னு சொல்லலாம். ஏன் வந்து நான் இவங்க டிஃப்ரெண்ட்டானவங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த யட்சினியை வந்துட்டு தெய்வங்களே வழிபட்டாங்களாம். தெய்வங்களே வணங்கிய ஒரு அதிதேவதைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு யட்சினி தேவதை இவங்க. ஏன் வந்து இப்படி சொல்கிறேன்னா, ஒருத்தர் ஜாதகத்தில் ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒருத்தரோட ஜாதகத்தில் தடை பிரச்சனை இது எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவங்க லைஃப்பில் அந்த பிரச்சனையே இல்லாமல் தடைங்கிறதே இல்லாமல் செய்யுமா இந்த யட்சினி தேவதை. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தேவதையாக இவங்களை வந்து பார்க்குறாங்க. இவங்க தேவதை அதிதேவதை யட்சினின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இவங்க தெய்வாம்சம் பொருந்தியவங்க அப்படிங்கிறனால இவங்களை வந்து இப்படி சொல்கிறாங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இது மாதிரி போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு பிடிச்சிருக்குனாலும் பயனுள்ள வகையில் இருந்துச்சுனாலும் லைக் ஒன்று கொடுங்க, சரிங்களா? இவங்களுடைய பெயர் என்னென்னா காத்தியாயனி தேவி அப்படின்னு சொல்லுவாங்க, தேவதைன்னு சொல்லுவாங்க, யட்சினின்னு சொல்லுவாங்க. ஏன் இவங்களை காத்தியாயனி, இந்த காத்தியாயனி தேவதை எந்த தெய்வாம்சம் பொருந்தியவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துர்க்கை நவதுர்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, நவதுர்க்கையோட 9வது வடிவம் தான் இந்த காத்தியாயனி அன்னைன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க துர்க்கையாகவும் பார்க்குறாங்க, துர்க்கையின் ஒரு அம்சமாக கருதப்படுற யட்சினியாகவும் இவங்க பார்க்கப்படுறாங்க. தெய்வாம்சம் பொருந்தியவங்கன்னு அதனால தான் இவங்கள சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ இவங்க யட்சினியாக நீங்கள் வழிபடுறதுக்கு சிறந்த ஒரு கிழமைன்னு பார்த்தா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நார்மலாக துர்க்கை அம்மன் வழிபாடு எல்லோரும் பண்ணுவீங்க. அப்படி நீங்கள் துர்க்கை வழிபாடு பண்ணுறவங்களாக இருந்துச்சுன்னா இன்றைக்கி இந்த அன்னையும் கும்பிடுங்க. ஏன்னா இவங்க யட்சினி அம்சமாகவும் இவங்க இருக்கிறனால, இந்த துர்க்கை வந்துட்டு யட்சினி அம்சமாகவும் காட்சி அளிக்கிறனால இவங்கள வெள்ளிக்கிழமை நீங்கள் கும்பிடும்போது
ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க லைஃப்பில் இருக்க எப்பேற்பட்ட பிரச்சனையும் உடைச்செறிஞ்சு வெற்றிகளை கொடுக்கக்கூடியவங்க அப்படிங்கிற மாதிரி இவங்கள பார்க்குறாங்க. அது எந்த விஷயமா இருந்தாலும் இவங்களை கையெடுக்கும் போது அது இல்லாமல் போயிடுமா. அத்தனை ஒரு அதிர்ஷ்டமான அதிதேவதைன்னு இவங்கள சொல்லியிருக்காங்க. மிகவும் சக்தி வாய்ந்த அதிதேவதை. இவங்களை கும்பிட்றவங்களுக்கு கஷ்டம் என்பதே இருக்காது அப்படிங்கிறது சித்தர்கள் வாக்காக வந்திருக்குங்க. ஸோ இவங்களை எப்படி கும்பிடணும் அப்படின்னா, நார்மலாக வந்துட்டு நீங்கள் துர்க்கை அம்மனுக்கெல்லாம் விளக்கு எப்படி வச்சு வழிபாடு பண்ணுவீங்க? ஒரு விளக்கு வீட்டில் தனியாக வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுவீங்க. இல்லை கோவிலுக்கு போச்சுன்னா அங்கே கோவிலில் ஒரு விளக்கு வச்சு வழிபாடு பண்ணுவீங்க. சேம் அதே போல தான் இந்த காத்தியாயனி தேவதைக்கும் இவங்களுக்கும் வந்து ஒரே ஒரு தனியாக ஒரு விளக்கு வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை இவங்களை வழிபட்டாலே போதும். அப்போ வாரம் பண்ண போகிறீங்கன்னா இவங்களுக்குன்னு ஒரு தனி விளக்கு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஒரே நாளில் ரிசல்ட்டு காமிக்குமாமாங்க. 24 மணி நேரத்தில் இவங்களோட நாமத்தை சொன்னாலோ, இவங்களுடைய பீஜ மந்திரம் கொடுத்துருக்காங்க. இந்த பீஜ மந்திரத்தை ஒரு 11 முறை சொன்னாலே போதும், உங்களுக்கு 24 மணி நேரத்தில் விடை கொடுக்கும் அப்படிங்கிறது சித்தர்கள் வாக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்களுடைய மந்திரத்தை எப்படி சொல்லணுங்கிறத சொல்லித்தரங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். நிறைய பிரச்சனைகள்லேருந்து உங்களை காப்பாற்ற போகிற ஒரு மந்திரம். இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காத்தியாயனி மகாமாயே மகா யோகிந்தியாதீஸ்வரி மே குருதே நம. இதுதாங்க அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை 11 முறை சொன்னாலே போதும். வெறும் உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் டைம் எடுக்கும். இந்த மந்திரத்தை நீங்கள் எதுலையாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க, பார்த்து படித்தாலே போதுங்க. அவங்கள நினச்சி ஒரு தீபம் வச்சுட்டு, நான் சொன்னேன் இல்லைங்களா, வாழ்க்கையில் எந்த கஷ்டம் இருந்தாலும் அவங்க ஜாதக ரீதியாக பெரிய கண்டம் இருக்குது, பெரிய கஷ்டம் இருக்குதுன்னு சொல்கிறவங்க எல்லாருமே இந்த அன்னையை வழிபடும்போது அவங்க வாழ்க்கையில் கஷ்டம் என்பதை இல்லாமல் பண்ணிடுமா. அவ்வளோ ஒரு அதிதேவதையாக இவங்க இருக்காங்க. அத்தனை ஒரு சக்தி பொருந்தவங்களாக இருக்காங்க. அதனால் இவங்களுடைய மந்திரத்தை ஒரு 11 முறை சொல்லி நீங்கள் கும்பிடும்போது அது எந்த விஷயமாக இருந்தாலும் ஓடி வந்து நமக்கு உதவி செய்யக்கூடியவங்க. சரிங்களா? அதனால் அவசியம் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாரம் முறை வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்கள் இவங்களை வழிபாடு பண்ணால் போதும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு துர்க்கை வழிபாடு நீங்கள் ராகு காலத்தில் நீங்கள் செய்வீங்க கோயிலுக்கு போய் அப்படின்னா, நீங்கள் கோவில்லையே இந்த அன்னையை நினச்சும் ஒரு தீபம் ராகு காலத்தில் நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணலாம். எலுமிச்சம்பழ தீபம் கோவிலில் போய் ராகு காலத்தில் போட்டு வழிபாடு பண்ணுவாங்கல்ல, அப்போ இவங்களுக்கும் ஒரு தீபமாக வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம். அல்லது வீட்டிலேருந்து வழிபாடு பண்ணுறீங்களாக இருந்துச்சுன்னா ராகு காலத்தில் வழிபாடு பண்ணலாமான்னா தாராளமாக ராகு காலத்தில் வழிபாடு பண்ணலாம். அப்படி இல்லாட்டி கூட ஒன்றா காலையில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வழிபாடு பண்ணலாம். இல்லை ஈவினிங் 6:30க்கு மேலே நீங்கள் எப்போ வேணாலும் இவங்களை கும்பிடலாம். ராத்திரி 12 மணி வரைக்கும் வழிபாடு பண்ணுறதுக்கான டைமிங் இருக்குது இவங்களை கும்பிட்றக்கு. அதனால் அந்த டைமிங் முடியறக்குள்ளவாச்சு இவங்களை நினச்சி நீங்கள் வழிபாடு பண்ணி உங்களோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் அவங்ககிட்ட கையில் கொடுத்துருங்க. என்னெல்லாம் உங்கள் மனசில் பாரம் இருக்கோ, என்னெல்லாம் இருக்கோ அவங்க கையில் ஒரு வாட்டி சொல்லி அவங்க கையில் கொடுத்துருங்க. அவ்வளோதான் உங்கள் வேலை முடிஞ்சுது. இவங்கக்கிட்ட சொல்லிட்டிங்கனாலே அந்த விஷயம் இல்லாமல் போயிடுமா. இதுதான் சித்தர்கள் வாக்கு. அத்தனை ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களை கும்பிடும்போது அவங்க வாழ்க்கையில் கஷ்டமே வராதுன்னு அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ஏதாவது ஒரு சங்கடத்தில் பிரச்சனைலாம் இருக்கீங்கன்னா வாரம் ஒரு முறை இவங்களை தொடர்ந்து கும்பிட்டு வாங்க. இப்போ இன்றைக்கி கும்பிட்றீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்னு நீங்கள் கேட்டிங்கனாலுமே 24 மணி நேரத்தில் செஞ்சு காமிக்குமா இந்த தெய்வம். அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது இவங்களுக்கு. அதனால் ஏதாவது ஒரு பவர் காமிப்பாங்க. தொடர்ந்து வாரம் நீங்கள் செஞ்சுட்டே வரும்போது ஒரு விஷயமாக உங்களுக்கு சரி பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக பார்க்கப்படுதுங்க. எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க. அதே போல் இந்த மந்திரம் சொல்லி இவங்களை வழிபாடு பண்ணுறக்கு ஏதோ ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, பீரியட்ஸ் டைமில் செய்யக்கூடாது. அது இல்லாமல் மற்ற நேரத்தில் நீங்கள் பண்ணலாம். வெள்ளிக்கிழமை மட்டும் இவங்களை வழிபாடு பண்ணால் போதும். ரொம்ப சக்தி இருக்குது இவங்களுக்கு. சரிங்களா? அவசியம் செஞ்சு பாருங்கள். சூப்பரான விஷயங்களை நம்ம சித்தர்கள் குறிப்பிலேருந்து கொடுத்துருக்கோம். அவசியம் செஞ்சு பாருங்கள். ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது. பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.